அலுமு ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்க. எங்க அண்ணனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. அவரை மீறி நான் எதுவும் செய்ய முடியாது. அவர்கிட்ட போய் இதை நான் எப்படி பேசுறது? அப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? உங்க அண்ணனை கேட்ட என்ன தொட்ட அம்பிட்டு பயம் இருக்குல்ல, பிற ஏன் நான் கூட பழகுன? அன்னைக்கு ரொம்ப பெரிய இவர் மாதிரி வீரமா பேசின. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்ல, பயப்படாதுன்னு சொன்னல. இப்ப என்ன கைய பேசிட்டு நிக்கிற? ஏன் உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா மட்டும் தான் வெட்டிட்டு வரா? எங்க வீட்டுல தெரிஞ்சா மட்டும் தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா? என்னை வேணும்னே நம்ப வச்சு ஏமாத்திட்டீல்ல. நீ விளங்க மாட்ட. எங்க குல தெய்வம் கூம்பாச்சி அம்மா மேல சத்தியம் பண்ணி கொடுத்திருக்க. உழைப்பான தெய்வம் ஒரே சும்மா விட்டுறாது. கை கால் விளக்காம செஞ்சிடும். என்ன நீ கயிறுங்காயமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்லம்மா. ஒண்ணும் இல்லையா? சொல்ல போறியா இல்லையாடி? கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்தா தொட்டில் கட்ட தெரியணும்ல, அதான் எப்படி கட்டுறதுன்னு பாத்துட்டு இருக்கேன். அடி நான் பெத்த மகளே, என் மகனுக்கு எம்பிட்டு கரிசல. அத்தி எங்க சின்ன ஆத்தாளுக்கு 100 வயசு தான். என்ன காரியம் பண்ண போறீங்க? எதுக்காக இந்த முடிவு பண்ணீங்க சொல்லுங்க. ஏன் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? சொல்லுங்க சின்னத்தா. பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது நோட்டு புத்தகத்தை தொலைச்சிட்டு வந்துட்டு தேடி எடுத்து கொடுப்பேன். பேனாவை காணோம், பென்சிலை காணோம்னு வந்து நிப்பீங்க, அதையும் தேடி எடுத்து கொடுப்பேன். இப்போ உங்களே தொலைச்சுட்டு வந்து நிக்கிறீங்களே. ஐயோ சின்ன எங்க தேடுவேன். இம்புட்டு காலமா யாருகிட்ட இந்த ஐயாவோட உசிரையும் மானத்தையும் காப்பாத்தி வச்சிருந்தனோ அவன் காலடியிலே கொண்டு போய் போட்டீங்க. உங்க கூட வளர்ந்த என்னாலேயே தாங்கிக்க முடியலையே. உங்களை பெத்து வளர்த்து பெருசா நம்பிட்டு இருக்க ஐயாவால எப்படி தாங்க முடியும்? இந்த விஷயம் ஊருக்கு தெரிஞ்சு ஐயா தலை குடிஞ்சு நிக்கிறதை என்னால தாங்கிக்கவே முடியாது. சின்னதா என் உசிரை கொடுத்தாவது உங்களையும் சின்னையாவும் சேர்த்து வைக்கிறேன். எந்த சூழ்நிலையும் இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. என்ன பாரு வேலையெல்லாம் அப்படி அப்படியே கிடக்குதுல்ல. வாப்பா, உனக்கு என்னடியாச்சு? ஆளுக்கு ஒரு பக்கமா மூஞ்சியை தொங்க போட்டு உட்கார்ந்துருக்கிய. கல்யாண பொண்ணு கலகலான்னு இருக்க பழைய கேத்த. என்ன ஆச்சு இவளுக்கு? நாள் குறிச்ச நாள்ல இருந்து என்னத்தையோ இழந்துட்ட மாதிரி இல்ல இருக்கா. இவன் என்னடானா இவங்க சின்ன ஆத்தாவை என்னமோ சீமையில கட்டி கொடுக்க போற மாதிரி இல்ல வருத்தப்பட்டு இருக்கேன். இங்க இருந்து கூப்பிட்டா அங்க இருந்து ஏன்னு கேட்க போறா.
அடியே அவன் தூக்கி வளர்த்த புள்ள ஒண்ணு மண்ணா பழகிட்டாங்க. கட்டி கொடுத்தா போய் வந்துல பாக்கணும். அத நினைச்சா நமக்கே மனசு கஷ்டமா இருக்கு. அவனுக்கு இருக்காதா என்ன? ஏங்க சாப்பிடுற நேரத்துல காப்பி தண்ணி எதுக்கு கேடிய? அடி எனக்கு சாப்பாடு வேணாம். பசி ஒண்ணு இல்ல, போதும் ஆத்துறது கூட.